நாங்க இதை செய்யறோம் அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல போறதில்ல, செயல்ல செஞ்சு காட்ட போறோம் என களம் இறங்கி இருக்கும் மாற்றம். கடந்த 30 நாட்களில் மட்டும் செய்த சில மாற்றங்கள், இந்த அமைப்பு வந்த பிறகு முதலில் செய்த மாற்றம் வரை ஒரு சிறிய பார்வை. இந்த அமைப்பில் முதலில் இணைந்த KPY பாலாவை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். தான் மேடை ஏறி தொகுப்பாளராக பணிபுரிந்து நகைச்சுவை வேடங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்து சம்பாதிக்கும் பணத்தை தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு என்று கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி என ருசி பார்த்துவிட்ட அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். ஆனால் அது சாதாரணமான பணி அல்ல. அவரிடம் பலரும் உதவி தேடி வர எத்தனிக்கிறார்கள். அப்போதெல்லாம் அவர்களிடம் இல்லை என்று திருப்பி அனுப்ப மனமின்றி அவரது ரோல் மாடலான அண்ணன் ராகவா லாரன்ஸை அணுகி இருவரும் இணைந்து கடந்த 30 நாட்களில் மட்டும் இத்தனை உதவிகளை செய்திருக்கிறார்கள். கணவரை இழந்த 3 பிள்ளைகளை வைத்திருக்கும் அந்த தாய் எலக்ட்ரிக் ட்ரெயினில் சமோசா விற்று கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை அறிந்து அவருக்கு திறமைக்கு உண்டான புது ஆட்டோவை வாங்கி கொடுத்து அசத்தி இருந்தார்கள். ஓலை குடிசைக்குள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாய் இருந்த மாணவருக்கு மருத்துவ உதவி. அதே போன்று ஓலை குடிசைக்குள் வறுமை பிடியில் வாழ்ந்து கால் முடங்கி போன குழந்தையை படிக்க வைக்கவும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெற்றோருக்கு ஸ்கூட்டியையும் வாங்கி கொடுத்து பெரும் உதவி. அடுத்ததாக மெய்சிலிர்க்க வைக்கும் ராகவாவின் செல்ல பிள்ளைகள். உடல் உறுப்புகள் நல்லபடியாக இருப்பவர்களாலேயே செய்ய முடியாத மல்லர் கம்பம். அதிக ஸ்டாமினாவும் உடல் திறனும் வளர்த்து பயிற்சி பெற்ற தனது பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலாக அதனை செய்து கொடுக்க அனைவரும் கை கொடுங்கள் என்று கோரிக்கை விடுத்ததுடன் அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு அனைவருக்கும் புதிய பைக்குகளை வாங்கி கொடுத்து அசத்தி இருந்தார் லாரன்ஸ். தற்போது மே 1 மாற்றம் அமைப்பு உருவாகிவிட்டது. KPY பாலா போன்ற பலரையும் இணைத்து தொடங்கப்பட்டாகிவிட்டது. நிச்சயம் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் களம் இறங்கியிருக்கும் அந்த அமைப்புக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன.